என்னோடய பிறந்த வீட்லேயும் சரி புகுந்த வீட்லேயும் சரி உருளியில் பூ வச்சு நான் பார்த்தது கிடையாது. ஏன் வைக்கணும் எதுக்காக வைக்கணும் அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால் நான் என்னோடய வீட்டிலே நான் வச்சது கிடையாது. ஒரு நாள் நான் ஒரு அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க உருளியில் பூ வச்சுருந்தாங்க. அப்போ நினச்சேன் சும்மா அழகுக்காக வச்சுருப்பாங்க போல். ஆனால் கூட விளக்கும் ஏற்றிருந்தாங்க. பார்க்க ரொம்பவே மங்களகரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்லாம் என்னோடய ஆத்துக்காரர் தான் வீட்டில் சாமி கும்பிடுவார். நான் விளக்கு மட்டும் ஏற்றுவேன். மற்றபடி எதுவுமே நான் பண்ண மாட்டேன். உருளியில் பூ கூட ஆத்துக்காரர் தான் வைப்பார். பட் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்படிங்கிறதுனால அந்த பூவெல்லாம் ஒரு மாதிரி அழுகி போயிடும். அது வரைக்கும் நான் க்ளீன் பண்ணவே மாட்டேன். அதுக்கப்புறம் என்றைக்கு சாமி கும்பிட்றோமோ அன்றைக்கி தான் க்ளீன் பண்ணுவேன். பட் வீட்டில் எப்போவுமே சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு அப்போ எதுவுமே புரியலை. தென் அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 2 days 3 days ஒன்ஸ்க்கு நான் உருளியில் பூ சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, இது கூட பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு தருதே அப்படின்ட்டு. நீங்கள் யாரும் உருளியில் பூ வச்சு பார்த்ததில்ல அப்படின்னா 1 வீக் வச்சு பார்த்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.